இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான அதே சமயம் தமிழ் மொழியோட பயணத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின காலகட்டத்தை பத்தி அலச போறோம். அதுதான் ஐரோப்பியர் காலம். எப்படி சம்பந்தமே இல்லாத சில அயல்நாட்டவர்கள் நம்ம மொழியோட வரலாற்றையே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்க அப்படிங்கிற அந்த சுவாரஸ்யமான கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல ஒரு முரண்பாடான விஷயத்த கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்களேன். மதத்தை பரப்புவதற்காக தான் ஐரோப்பியர்கள் பல ஆயிரம் மைல்களை தாண்டி இங்க வந்தாங்க. இது நமக்கு தெரிஞ்ச வரலாறு. ஆனா உண்மையில இங்க என்ன நடந்தது தெரியுமா? நம்ம தமிழ் மொழி அவங்கள முழுமையா ஈர்த்து அவங்களையே மாத்திடுச்சு. அது மட்டும் இல்லாம தமிழ் மொழியோட நவீனமயமாக்கலுக்கே அது ஒரு மாபெரும் வித்தா அமைஞ்சது. இது எப்படி சாத்தியமாச்சு? சரி, இப்போ நாம நேரடியாக விஷயத்துக்குள் செல்வோம். இந்த வரலாற்று அலசல்ல நாம் ஒரு 6 முக்கிய மைல்கற்களை பார்க்க போறோம். முதல்ல ஐரோப்பியர் வருகை, அப்புறம் அவங்க செஞ்ச மாபெரும் எழுத்துச் சீர்திருத்தம், அச்சுக்கலையோட தொடக்கம், திராவிட மொழி குடும்பம்னு உன்னை எப்படி உலகத்துக்கு சொன்னாங்க, முதல் தமிழ் நாவலோட உதயம், இறுதியா அவங்க விட்டுச் சென்ற நிலைத்த இலக்கிய மரபு. இதையெல்லாம் தான் நாம வரிசையா பார்க்க போறோம். முதல் பகுதி, ஐரோப்பியர் வாழ்க்கை. நாயக்கர்கள் காலத்துக்கு அப்புறமா ஐரோப்பிய பாதிரியார்கள் இங்க வரத் தொடங்குனாங்க. உள்ளூர் மக்கள் கிட்ட நெருங்கி பழகணும்னா அவங்க மொழிய கத்துக்கணும்னு அவங்க நினைச்சாங்க. அவங்க தமிழ படிக்க தொடங்குனதுதான் ஒரு மிகப்பெரிய புரட்சிக்கு தொடக்கமா அமைஞ்சது. இங்க இருக்கிற காலக்கோட்டைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 1656ல தத்துவபோதக சுவாமிகளோட காலம் முடிவடைஞ்சதுல தொடங்கி 1838ல கால்டுவெல் உள்ளே வர்ற வரைக்கும் அடுத்தடுத்து நடந்த இந்த வரிசையான சம்பவங்கள் தான் இன்னைக்கு நாம பயன்படுத்துற தமிழ செதுக்குச்சு. உதாரணத்துக்கு இத்தாலியிலேந்து வந்த தத்துவபோதக சுவாமியே எடுத்துப்போம். இவரோட இயற்பெயர் ராபர்ட் டி நொபிலி. உயர்குல மக்களை ஈர்க்கணுன்றதுக்காக தன்னை முழுசா மாத்திக்கிட்டு பிராமணர்கள் மாதிரியே உடை உடுத்தி அவங்களோட பழக்க வழக்கங்களை கடைபிடிச்சு மயிலாப்பூர்ல வாழ்ந்தார்னா பாத்துக்கோங்களேன். அவர்தான் ஞானோபதேச காண்டம், மந்திரமாலை, ஆத்ம நிர்ணயம் மாதிரியான பல ஆரம்பகால உரைநடை நூல்களை படைச்ச மாபெரும் முன்னோடி. அடுத்து 2ஆம் பகுதி, தமிழ் எழுத்துச் சீர்திருத்தம். 1700கள்ல தமிழ்நாட்டுக்கு வந்து மதுரை சுப்ரதீப கவிராயர்கிட்ட முறையா தமிழ் கத்துக்கிட்ட வீரமாமுனிவர் செஞ்ச ஒரு பிரம்மாண்டமான சீர்திருத்தத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். முற்காலத்துல எகர, ஒகர, குரில், நெடில் எழுத்துக்களுக்கு நடுவுல எந்த வித்தியாசமும் இல்லாம படிக்கவே ரொம்ப குழப்பமா இருக்கும். ஆனா அவர் கொண்டு வந்த அந்த தெளிவான புள்ளி மற்றும் கொம்ப முறைய ஒப்பிட்டு பாருங்களேன். தமிழ படிக்கிறத அவர் எவ்ளோ எளிமையா மாத்திட்டார்னு இப்ப நீங்களே நேரில் பார்க்கலாம். அவர் செஞ்ச மாற்றங்கள் எல்லாமே ரொம்ப அறிவியல் பூர்வமானது. முதலாவதா குரில், நெடில் எழுத்துக்களுக்கு நடுவுல ஒரு தெளிவான வித்தியாசத்தை உருவாக்கினார். இரண்டாவதா மெய்யெழுத்துக்களுக்கு மேல புள்ளி வைக்கிற முறைய கொண்டு வந்தார். மூணாவதா நெடில் எழுத்துக்களை ஈஸியா அடையாளம் காண எழுத்துக்கு மேல ஒரு கொம்பு சுழிச்சு எழுதுற அந்த அற்புதமான முறைய அறிமுகப்படுத்தினார். இது நிஜமாவே ஒரு பெரிய திருப்புமுனை. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நாம அன்றாடம் பயன்படுத்திட்டு வர்றது அவர் உருவாக்கின இந்த முறையதான். வீரமாமுனிவர் வெறும் எழுத்துச் சீர்திருத்தத்தோடு மட்டும் நிக்கலங்க. அந்த காலத்துல இருந்த பழைய நிகண்டுகள்ல உள்ள வார்த்தைகளை எல்லாம் ஒன்னு சேர்த்து சதுரகராதி அப்படிங்கிற முதல் தமிழ் அகராதிய வெளியிட்டார். இதுதான் பிற்காலத்துல வந்த எல்லா அகராதிகளுக்கும் ஒரு அடிப்படை. அது மட்டுமா, பரமார்த்த குரு கதை அப்படிங்கிற ஒரு சிறப்பான நகைச்சுவை நூறையும் எழுதி தமிழ் உரைநடைக்கே ஒரு புது வளர்ச்சி சேர்த்தார். 3ஆம் பகுதி, அச்சுக்கலையும் உலகளாவிய தமிழும். சரி, இவ்ளோ சீர்திருத்தம் செஞ்சாச்சு. ஆனா இந்த புதிய எழுத்துக்கள் எப்படி சாதாரண மக்கள் கிட்ட வேகமா போய் சேர்ந்தது? 1706ஆம் ஆண்டு தரங்கம்பாடிக்கு வந்த சீகன்பால் கையரோட மாபெரும் சாதனை தான் அதுக்கு விடை. அவர்தான் முதன்முதலா இங்க ஒரு அச்சு இயந்திரத்தை நிறுவி தமிழ் இலக்கண புத்தகங்களையும் அகராதியையும் அச்சடிச்சு வெளியிட்டார். பனை ஓலைகள்ல மட்டும் இருந்த தமிழ் முதன்முறையா அச்சுக்கு மாறினது ஒரு வரலாற்றுச் சிறப்புமிக்க தருணம். இப்போ இந்த ஸ்லைட்ல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற 13 அப்படிங்கிற எண் எதை குறிக்குதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? எலிஸ்துரை அப்படிங்கிறவரு வீரமாமுனிவரோட வரலாற்றை வெளியிட்டதோடு மட்டும் இல்லாம முதலா திருக்குறளோட முதல் 13 அதிகாரங்களுக்கு ஆங்கிலத்துல உரை எழுதினாரு. நம்ம திருக்குறள் உலக அரங்கிற்கு செல்ல இது ஒரு மிக முக்கிய காரணமாக அமைஞ்சது. 4ஆம் பகுதி, திராவிட மொழி குடும்பத்தின் வரையறை. உலகளாவிய மொழியியல் ஆராய்ச்சியில தமிழ் எப்படி ஒரு தனித்துவமான இடத்தை பிடிச்சதுன்னு நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். 1838ல அயர்லாந்துல இருந்து திருநெல்வேலிக்கு வந்தவர் தான் கால்டுவெல் ஐயர். அவர் எழுதின திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற புத்தகம் உலக அளவிலேயே ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த மொழிகள் எல்லாம் ஒரு தனித்துவமான
திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தவை அப்படின்னு ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஆணித்தரமா நிரூபிச்சது இவர்தான். இதுக்காக தமிழர்கள் அவருக்கு எப்பவுமே கடமைப்பட்டிருக்கோம். 5ஆம் பகுதி தமிழ் நாவலின் பிறப்பு. ஐரோப்பியர்கள் கொண்டு வந்த இந்த அச்சுமுறைகள் உள்ளூர் எழுத்தாளர்கள் மத்தியில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. குறிப்பா முற்றிலும் புதிய இலக்கிய வடிவங்களை உருவாக்க இது அவங்களுக்கு ஒரு பெரிய உந்துதலா இருந்துச்சு. அப்படி உத்வேகம் பெற்றவங்க தான் இந்த முன்னோடிகள். தமிழ் இலக்கிய வரலாற்றிலேயே முதன்முறையா வேதநாயகம் பிள்ளை அவர்கள் பிரதாப முதலியார் சரித்திரம் அப்படிங்கிற முதல் நாவலை எழுதி புதிய பாதையை உருவாக்கினார். அதேபோல ஹெச்ஏ கிருஷ்ணபிள்ளை அவர்கள் ஒரு ஆங்கில புத்தகத்தை தழுவி இரட்சணிய யாத்ரிகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான காவியத்தை படைச்சார். இறுதியாக 6ஆம் பகுதி நிலைத்த இலக்கியம் மரபு. எங்கேயோ பொருந்து வேறொரு கலாச்சாரத்துல வளர்ந்த இந்த மனிதர்கள் தமிழ் மேல எவ்ளோ ஆழமான அன்பை வச்சிருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஜியு போப் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல பேராசிரியரா இருந்த இவர் திருக்குறள் முழுவதையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து மேற்கத்திய உலகத்துக்கே நம்ம தமிழோட பெருமையை கொண்டு போனார். தமிழ் பணியையே தன்னோட உயிர் பணியா செஞ்சவர் இவர். இதுல உண்மையிலே நம்ம மனச நெகிழ வைக்கிற விஷயம் என்னன்னு தெரியுமா? ஜியு போப் தமிழ் மொழி மேல வச்சிருந்த காதல் எந்த அளவுக்கு ஆழமானதுன்னா, அவர் இறக்க போறப்போ தன்னோட கல்லறையில போப்பையர் ஒரு தமிழ் மாணவர் அப்படின்னு பொறிக்கப்படணும்னு ஆசைப்பட்டார். அதுதான் அவரோட இறுதி ஆசையாவும் இருந்துச்சு. எந்த நாட்டுல பிறந்தாலும் மொழி மேல கொண்ட காதலால் அவர் ஒரு சிறந்த தமிழர்னு சொல்றதுக்கு இந்த ஒற்றை வரியே சான்று. ஓலைச்சுவடிகள்ல இருந்த தமிழ் இன்னைக்கு நாம படிக்கிற மாதிரி அச்சு வடிவத்துக்கு எப்படி மாறுச்சுன்னு யோசிச்சு பாத்திருக்கீங்களா? இந்த மூலப்பதிவுகளை அலசும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. இது சும்மா ஒரு மொழியோட வரலாறு இல்ல, பல அறிஞர்களோட வியக்க வைக்கும் தியாகங்கள் நிறைந்த ஒரு மீட்பு பயணம். வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த வரலாற்று ஆவணங்களை நம்ம எப்படி அணுக போறோம்னா, முதல்ல சிற்றிலக்கியங்கள், அப்புறம் 18-19ஆம் நூற்றாண்டு மாமேதைகள், பழந்தமிழ் மீட்பர்கள், அகராதி உருவாக்குனர்கள், கடைசியா நவீன உரையாசிரியர்கள்னு ஒரு கால வரிசைப்படி இந்த மூல நூல்களை நாம் அலச போறோம். சரி, முதல்ல சிற்றிலக்கியங்கள், குறிப்பா குறவஞ்சி மற்றும் பள்ளு பத்தி பார்க்கலாம். நவீன தமிழ் உரைநடைக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த சிற்றிலக்கியங்கள் தான் ரொம்ப பிரபலமா இருந்துச்சு. குறவஞ்சினா என்ன? ஒரு குறத்திப் பெண் குறி சொல்றத மையமா வச்சு பாடப்படுறது. அதே மாதிரி பள்ளு அப்படிங்கிறது பல்லர்களோட அன்றாட விவசாய வாழ்க்கைய அப்படியே ஒரு நாடகமா கண்முன்னாடி நிறுத்துற கவிதை. இது வெறும் பாட்டு இல்லைங்க, அந்த காலத்து மக்களோட வாழ்வியலை அப்படியே படம் பிடிச்சு காட்டுற ஒரு கண்ணாடி. இந்த பள்ளு இலக்கியம் எவ்வளவு நுட்பமா வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. ஏதோ தோணதை பாடுறது கிடையாது. கடவுள் வணக்கம், அப்புறம் மழை வேண்டி பாடுறது, ஆறு பெருக்கெடுத்து வர்றது, நாற்று நடுறது, நெல் அளக்கிறதுன்னு ஒரு விவசாயியோட மொத்த வாழ்க்கையும் ரொம்ப நேர்த்தியா ஒரு சீரான வரிசையில இதுல பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த மூல ஆவணத்தை கொஞ்சம் பாருங்க. வீரமாமுனிவர் எழுதின சதுரகராதியில உழத்திப்பாட்டு அப்படிங்கிற தலைப்புல இந்த இலக்கணம் எவ்வளவு துல்லியமா வகுக்கப்பட்டிருக்குன்னு இதுல தெளிவா இருக்கு. இந்த பாரம்பரிய கட்டமைப்பு தான் பிற்கால இலக்கியங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடித்தளமா இருந்துச்சு. இப்போ கலை வடிவங்கள்ல இருந்து இந்த இலக்கியங்களை உருவாக்குன 18ஆம் நூற்றாண்டு முன்னோடிகளை பத்தி பாப்போம். தமிழ் மொழியோட வளர்ச்சிய இந்த பதிவுகள்ல இருந்து ஒரு 3 நூற்றாண்டுகளா பிரிச்சு பார்க்க முடியும். 18ஆம் நூற்றாண்டுல வடமறையப்ப பிள்ளையான் மாதிரியான முன்னோடிகள், 19ஆம் நூற்றாண்டுல மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை மாதிரியான மாமேதைகள், 20ஆம் நூற்றாண்டுல தமிழ் அகராதி குழுன்னு. இது ஒரு தொடர்ச்சியான ஓட்டம். ஒரு நூற்றாண்டுக்கும் இன்னொரு நூற்றாண்டுக்கும் எப்படி ஒரு இணைப்பு இருக்குன்னு கவனிங்க. குறிப்பா 18ஆம் நூற்றாண்டுல வடமலையப்ப பிள்ளையான் மச்சு புராணத்தையும் அருணாச்சல கவி ராமநாடகத்தையும் எழுதி காவிய மரபுகளை எப்படி உயிர்ப்போடு வச்சிருந்தாங்கன்னு இந்த ஆவணங்கள் நமக்கு காட்டுது. இவங்க போட்ட அடித்தளம் தான் அடுத்தடுத்த நூற்றாண்டுகளோட வளர்ச்சிக்கு காரணமா அமைஞ்சது. அடுத்து 19ஆம் நூற்றாண்டு மாமேதைகளின் காலத்துக்கு வருவோம். கற்பிப்பதையே தன் மூச்சா நினைச்சவங்க இவங்க. வரலாற்றுச் சுவடுகள் அடங்கிய இந்த படம் யார பத்தினதுன்னு தெரியுமா? இவர்தான் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கறதுல இவருக்கு இருந்த ஆர்வம் கொஞ்ச நஞ்சம் இல்ல. சேக்கிலார் பிள்ளை தமிழ் உள்பட 80க்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றியிருக்காருன்னா இவரோட தமிழ் பற்றி எந்த அளவுக்கு இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த ஆவணத்துல இன்னொரு ஆச்சரியமான தகவல் இருக்கு. இராமலிங்காடிகள் மாதிரி ஆன்மீக பெரியோர்கள் ஒரு பக்கம் தமிழுக்கு தொண்டாற்றினப்போ, பூண்டி அரங்கநாத முதலியார் மாதிரியான ஒரு கணித ஆசிரியர் கச்சி கலம்பகம் அப்படிங்கிற நூலை எழுதி தமிழுக்கு வளம் சேர்த்திருக்காரு. வேற பின்னணிகள்ல இருந்து வந்தாலும் தமிழுக்காக இவங்க எல்லாரும் எப்படி ஒன்னு சேர்ந்திருக்காங்க பாருங்க. இது உண்மையிலே ஒரு சிலிர்ப்பான விஷயம்தானே. சரி, இப்போ இந்த வரலாற்று பயணத்தோட மிக முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். பழந்தமிழ் மீட்பர்கள்.
அழிஞ்சுகிட்டு இருந்த ஓலைச்சுவடிகளை மீட்கும் அவசர பணியை கையில் எடுத்தவர் நம்ம தமிழ்த்தாத்தா டாக்டர் உவே சாமிநாதையர். ஊர் ஊரா போய் தேடி தேடி சுவடிகளை திரட்டி அதையெல்லாம் அச்சுக்கு கொண்டு வந்த மாபெரும் சாதனையாளர் இவரு. இவருடைய இந்த அசுர உழைப்ப மட்டும் இல்லைன்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் நமக்கு முழுசா கிடைச்சிருக்குமாங்கிறதே பெரிய சந்தேகம்தான். இங்க ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை நாம கவனிக்கணும். ஆசான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை புதுசா புராணங்களையும் காவியங்களையும் படைக்கிறாரு. ஆனா அவரோட மாணவரான உவேசா பழமையான ஓலைச்சுவடிகளை பாதுகாத்து பதிப்பிக்கிறாரு. ஒருத்தர் புதியனவற்றை படைக்க, இன்னொருத்தர் பழமையானவற்றை காக்கிறாரு. இது தமிழுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு முழுமையான வட்டத்தை காட்டுது இல்லையா? உவேசா அவங்களோட இந்த அளப்பரிய தொண்ட பார்த்து வியந்த மகாகவி பாரதியார், குடந்தை நகர் கலைஞர் கோவே இறப்பின்றி துலங்குவாயே அப்படின்னு ரொம்ப உணர்ச்சிபூர்வமா பாடியிருக்காரு. உவேசா தன் சமகாலத்தமர்கள் கிட்ட எவ்வளவு பெரிய மரியாதையை பெற்றிருந்தாருங்கிறதுக்கு இந்த வரிகளே ஒரு சிறந்த சாட்சி. ஆனா இந்த பழந்தமிழ் நூல்களை நாம எப்படி படிச்சு புரிஞ்சுக்கிறது? அதற்கான அகராதியியலாளர்கள் மற்றும் வரலாற்று ஆசிரியர்களை பத்தி இப்போ பாப்போம். இன்றைய நவீன தமிழோட உள்கட்டமைப்பு எப்படி உருவானதுன்னு இந்த பட்டியல் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். வையமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியார் தமிழ் அகராதி குழுல தொடர்ந்து 20 வருஷம் உழைச்சிருக்காரு. சிங்காரவேலு முதலியார் அபிதான சிந்தாமணி அப்படிங்கிற மிகப்பெரிய கலைக்களஞ்சியத்தையே உருவாக்கியிருக்காரு. தமிழ ஒரு முறைப்படுத்தப்பட்ட அமைப்பா மாத்துனது இவங்க தான். இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாரும் முழுநேர தமிழ் அறிஞர்கள் கிடையாது. உதாரணத்துக்கு பவானந்தம் பிள்ளை காவல்துறையில உயர்ந்த பதவியில இருந்தவரு. தங்களோட அன்றாட வேலைகளுக்கு நடுவுலையும் தமிழுக்காக இவங்க எந்த அளவுக்கு உழைச்சிருக்காங்கன்னு பாருங்க. அது மட்டும் இல்லாம தமிழ ஒரு பட்டப்படிப்புக்கு தகுதியான மொழியா நமச்சிவாய முதலியார் உயர்த்தியதும் இதே காலகட்டத்துல தான். இறுதியா நவீன உரையாசிரியர்கள் மற்றும் கல்வியாளர்களை பத்தி பார்க்கலாம். பழமையான கடினமான நூல்களை சாதாரண மக்களுக்கும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் புரியிற மாதிரி எளிமையாக்குனது இந்த உரையாசிரியர்கள் தான். நமு வெங்கடசாமி நாட்டார் சிலப்பதிகாரத்துக்கும் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் திருவாசகத்துக்கும் எழுதின எளிமையான உரைகளால தான் இன்னைக்கு நாம இந்த உயர் இலக்கியங்களை சுலபமா படிக்க முடியுது. இந்த நவீன கல்வியாளர்களோட பங்களிப்ப சுருக்கமா சொல்லணும்னா, இவங்க இலக்கணத்தை முறைப்படுத்தினாங்க, பிறமொழி நூல்களை மொழிபெயர்த்தாங்க, மதுரை தமிழ்ச்சங்கம் மாதிரி இலக்கிய அமைப்புகளை உருவாக்குனாங்க. எல்லாவற்றுக்கும் மேலா பள்ளி மாணவர்களுக்கான பாடப்புத்தகங்களை எழுதி தமிழ கல்வியோட ஒரு முக்கிய அங்கமா மாத்துனாங்க. ரொம்ப பழமையான கடுமையான இலக்கண விதிகளுக்குள்ள கட்டுண்டு கிடந்த நம்ம தமிழ்மொழி இன்னைக்கு நாம் எல்லாரும் ஈஸியா படிச்சு ரசிக்கிற மாதிரி ஒரு துடிப்பான சிம்பிளான மொழியா எப்படி மாறுச்சு அப்படிங்கிற அந்த பயணத்தை தான் நம்ம அலச போறோம். இது வெறும் மொழி வளர்ந்த கதை கிடையாதுங்க. தமிழ் எப்படி சாமானிய மக்களின் குரலா உருமாறுச்சு அப்படிங்கிற ஒரு மாபெரும் சரித்திரம். இந்த பிரம்மாண்டமான மாற்றத்தை புரிஞ்சுக்க நாம இந்த தொகுப்பை 5 முக்கிய பகுதிகளா பார்க்க போறோம். 1. தமிழ் உரைநடை முன்னோடிகள். 2. தமிழ் நாடக மறுமலர்ச்சி. 3. நாடக மேடையின் ஜாம்பவான்கள். 4. சிறுகதை புரட்சி. அப்புறம் 5. சிறுகதை மன்னன். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். தமிழ் உரைநடை முன்னோடிகள், அதாவது கடினமான இலக்கண தடைகளை அவங்க எப்படி உடைச்சாங்கன்னு பாப்போம். தமிழ் மொழி காலத்தை தாண்டி நிக்கணும்னா அது பண்டிதர்கள் கிட்ட இருந்து சாமானிய மக்கள் கிட்ட போய் சேரணும். இதை ரொம்ப தெளிவா உணர்ந்த தொலைநோக்கு பார்வை கொண்ட அறிஞர்கள் கிட்ட இருந்து தான் இந்த முதல் அத்தியாயம் தொடங்குது. உதாரணத்துக்கு மறைமலை அடிகள் பாத்தீங்கன்னா தனித்தமிழ் இயக்கம் அப்படிங்கிற ஒன்று ஆரம்பிச்சு பிறமொழி கலப்பில்லாம தமிழ் இயங்கணும்னு தீவிரமா செயல்பட்டார். அதே சமயம் வையாபுரி பிள்ளை அவர்கள் என்ன பண்ணார்னா தமிழ் சொற்களை தொகுத்து தமிழ் மொழி மற்றும் இலக்கிய வரலாற்றை எழுதி ஒரு பெரிய மறுமலர்ச்சிக்கு அடித்தளமிட்டார். இது எல்லாத்துக்கும் மேல ஒரு பெரிய கேம் சேஞ்சர் என்ன தெரியுமா? ஐரோப்பியர்கள் கொண்டு வந்த அச்சு யந்திரங்கள் தாங்க. இந்த மிஷின்கள் மூலியமா தமிழ் இலக்கியம் சாமானிய மக்களோட கைகளுக்கு ரொம்ப ஈஸியா போய் சேர்ந்துச்சு. இப்போ இந்த பழைய கடுமையான இலக்கண முறைக்கும் நம்ம நவீன உரைநடைக்கும் உள்ள வித்தியாசம் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி. இதுல ரொம்ப முக்கியமான ஒருத்தர் தமிழ் தென்றல் அப்படின்னு நம்ம எல்லாராலையும் அன்பா அழைக்கப்படுற திருவி கல்யாண சுந்தரனார். அவர் என்ன பண்ணார்னா அந்த பழைய கடினமான முறைகளை எல்லாம் ஓரங்கப்பிட்டு தென்றல் மாதிரி படிக்கிறதுக்கு ரொம்ப இனிமையான ஒரு புதிய இதழியல் நடையை உருவாக்கினார். தேசபக்தன், நவசக்தி மாதிரியான இதழ்கள் மூலமா அவர் தமிழ ஒவ்வொரு தமிழரோட வீட்டு வாசலுக்கும் கொண்டு போய் சேர்த்தார்னா பாத்துக்கோங்களேன். அடுத்து நம்ம 2வது பகுதி, தமிழ் நாடக மறுமலர்ச்சி. தொலைந்து போன நாடக தமிழ் கலையை எப்படி மீட்டெடுத்தாங்கன்னு இதுல பார்க்கலாம். உண்மையிலேயே ரொம்ப சோகமான ஒரு வரலாறுங்க.
நம்ம பழங்கால நாடக இலக்கண நூலான அகத்தியம் மாதிரி பல பொக்கிஷங்கள் கால வெள்ளத்துல முற்றிலுமா அழிஞ்சு போயிடுச்சு. இடைக்காலத்துல வந்த சமண பௌத்த மதங்களோட தாக்கத்தால நாடகம்னாலே அது காமத்தை தூண்டும், அது ஒரு தீய கலை அப்படின்னு முத்திர குத்தி பெரிய வீழ்ச்சியை சந்திக்க வச்சாங்க. இதனால ரொம்ப காலமா கோயில்களுக்குள்ள மட்டுமே முடங்கி கிடந்த இந்த நாடக கலை 19ஆம் நூற்றாண்டுல ஒரு பெரிய கலாச்சார மீட்பு நடவடிக்கையா திரும்பவும் வீறு கொண்டு எழுந்துச்சு. இது ஒரு மாபெரும் கம்பேக் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாடகக் கலை மீட்புல ரொம்ப முக்கியமான ஒரு முன்னோடி இவர்தாங்க. வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரி அப்படிங்கிற தன்னோட பேரை பரிதிமார் கலைஞர் அப்படிங்கிற தூய தமிழா மாத்திக்கிட்டவர். இவர் மாதிரி ஆட்கள் வெறும் நாடகங்களை மட்டும் எழுதல, நாடக கலைக்காகவே நாடகவியல் அப்படிங்கிற ஒரு முழுமையான இலக்கண நூலையே எழுதி இந்த கலைக்கு திரும்பவும் ஒரு கௌரவமான அங்கீகாரத்தை பெற்ற தந்தாங்க. என்ன ஒரு அர்ப்பணிப்பு பாருங்க. 3வது பகுதி நாடகமேடையின் ஜாம்பவான்கள். அதாவது நம்ம தமிழ் நாடகத்துறையோட தந்தையும் தலைமையாசிரியரும் யார் யாருன்னு பார்க்க போறோம். நாடகக்கலை திரும்பவும் மக்கள் மத்தியில ஒரு காட்டுத்தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சப்போ அதோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க 2 மாபெரும் ஜாம்பவான்கள் உள்ள வந்தாங்க. அவங்க அப்ரோச் ரொம்பவே வேற மாதிரி இருந்துச்சு. முதல்ல பம்மல் சம்பந்த முதலியார். இவரு நாடகத்துறையவே ஒரு மரியாதைக்குரிய தொழிலா உயர்த்தினார். ஷேக்ஸ்பியர் நாடகங்களை எல்லாம் தமிழுக்கு கொண்டு வந்தார். இவரோட மனோகர நாடகம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து 65 வருஷம் மேடையில் அரங்கேறி ஒரு மாபெரும் சாதனையே படைச்சது. எப்படி இருந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சங்கரதாஸ் சுவாமிகள். இவர் தன்னோட நடிகர்கள்ட்ட ஒரு இராணுவ கட்டுப்பாட்டையும் தூய்மையான உணர்ச்சியும் புகுத்தினார். இந்த சங்கரதாஸ் சுவாமிகள் இருக்கார்ல, அவர் வெறும் எழுத்தாளர் மட்டும் கிடையாது, அவர் செம்ம கண்டிப்பான ஒரு ஆசிரியர். கடந்த காலங்கள்ல நாடகத்தின் மேல உழுந்த அந்த களங்கத்தை எல்லாம் துடைத்தெறியணும்னா நடிகர்கள் ரொம்ப கட்டுப்பாட்டோடும் பர்ஃபெக்டான தொழில்முறையோடும், அதாவது ப்ரொஃபஷனலாவும் இருக்கணும் அப்படிங்கறத அவர் ஆணித்தரமா நம்பினாரு. இப்போ 4வது பகுதிக்கு வந்துட்டோம். சிறுகதை புரட்சி. இலக்கியம் எப்படி ஒரு சுருக்கமான வடிவமா மாறுச்சுன்னு பாப்போம். சரி, ஒரு சிறுகதை எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க தெரியுமா? எந்த ஒரு தேவையற்ற வர்ணனையோ வளவளப்போ இருக்கக்கூடாது. அதையெல்லாம் வெட்டி எரிஞ்சிட்டு ஒரு குறிப்பிட்ட உணர்வு மேலேயோ இல்லனா ஒரு சிக்கல் மேலேயோ மட்டும் முழு கவனத்தையும் செலுத்தி, குறிப்பா ஒரு குதிரை பந்தயம் எப்படி டக்குன்னு விறுவிறுப்பா ஆரம்பிச்சு உடனே முடியுமோ அதே மாதிரி இருக்கணும். அதுதாங்க உண்மையான சிறுகதை. இந்த சிறுகதை அப்படிங்கிற ஃபார்மட் முழுமையடையறதுக்கு முன்னாடி பல மாபெரும் சிந்தனையாளர்கள் இதுல நிறைய சோதனைகளை செஞ்சாங்க. வீரமாமுனிவரா இருக்கட்டும், மாயூரம் வேதநாயகம் பிள்ளையா இருக்கட்டும், இவங்க எல்லாம் உரைநடைக்கு நடுல குட்டி குட்டி கதைகளை எழுத ஆரம்பிச்சாங்க. ஆனா வாவேசு ஐயர் பாத்தீங்கன்னா தன்னோட மங்கையர்க்கரசியின் காதல் அப்படிங்கிற படைப்பு மூலமா தமிழின் முதல் தலை சிறந்த சிறுகதை தொகுப்பை உலகுக்கு கொடுத்தார். அதே மாதிரி நம்ம பாரதியாரும் சிறுகதைகள் எழுதுறதுல எந்த குறையும் வைக்கல. நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 5, சிறுகதை மன்னன் புதுமை பித்தன். மத்தவங்க எல்லாரும் இந்த சிறுகதை வடிவத்தை வச்சு பல சோதனைகள் பண்ணிட்டு இருந்தப்போ ஒருத்தர் மட்டும் உள்ள வந்து ஒட்டுமொத்த சிறுகதை உலகத்தையே புரட்டி போட்டு அந்த சிம்மாசனத்துல கெத்தா உட்கார்ந்துட்டார். அவர்தான் விருத்தாசலம். ஆனா வரலாறு அவரை அந்த பேரால ஞாபகம் வச்சுக்கல. அவருடைய செம கூர்மையான புனை பெயரான புதுமை பித்தன், அந்த பேரால தான் இன்னைக்கும் நாம அவரை கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த புதுமை பித்தன் வெறும் கதைகளை மட்டும் எழுதலைங்க. சாமானிய மக்களோட யதார்த்தமான வாழ்க்கைய அதோட வலிகளோடும் சிரிப்போடும் அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினார். இந்த அபாரமான திறமைக்காகவே அவருக்கு தமிழ்நாட்டின் மாப்பசான் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹீரோ லெவல் பட்டம் கிடைச்சது. அவருடைய கதைகள் அவ்வளவு ஷார்ப்பா, அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கும். அவருடைய புகழ்பெற்ற படைப்புகளான கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் மாதிரி கதைகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா சாமானியர்களோட அன்றாட பிரச்சனைகளை அது ரொம்ப அற்புதமா பிரதிபலிச்சுது. வேலைக்கு போற வழியில பஸ்லயோ ட்ரெயின்லயோ படிக்கும்போது அட இது நம்ம லைஃப்ல நடக்கிற விஷயமாச்சே அப்படின்னு ஒரு சாதாரண மனிதன் ஃபீல் பண்ற அளவுக்கு இலக்கியத்தை ரொம்ப நெருக்கமா மாத்தின பெருமை புதுமை பித்தனுக்கு தாங்க சேரும்.